அப்பாவோட கனவு தான் இது, நான் போலீஸ் ஆகணுன்றது. அவரோட கனவை நான் இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். எங்கள் அப்பா பேர் தமிழ்வாணன், என்னோட இன்னொரு அப்பா பேர் ஞானசூரியன். அவர் தான் எங்களை வளர்த்தாரு. இது நாங்கள் எல்லாம் இப்போ எதுக்காக ஃபீல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு 15 நாளாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். இந்த ஆகாஷ் அகாடமி எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்லது பண்ணாங்கன்னா, இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது தான். எங்கள் அப்பாவோட டிஸ்சார்ஜு அப்புறம் இந்த டேட்டு வந்துச்சு, இந்த வெற்றி விழா. எனக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவங்கள எங்கேயும் கூப்பிட்டு வந்து சொல்லிட முடியாதோ அப்படின்ட்டு நான் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை டிஸ்சார்ஜ் முன்னாடியே கொடுத்ததுனால இன்றைக்கி அப்பாவை கூப்பிட்டு வர முடிஞ்சிச்சு. என்னைய மஞ்சப்பூம் பிரான்ச்லேருந்து உடனே கூப்பிட்டாங்கன்னா, அப்பாவுக்கு வந்து காலில் கொஞ்சம் நீர் சேர்ந்துக்கும், அதனால் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம். அவரால் உட்கார முடியலன்ட்டு கூப்பிட்டாங்க. அப்பாவோட கனவு தான் இது, நான் போலீஸ் ஆகணுன்றது. அவரோட கனவை நான் இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஆகாஷ் அகாடமி எனக்கு எந்த மூலியமாக எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா, நான் 2022 பேட்சில் ரெகுலர் கிளாஸ் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன். நான் 0.5 தான் ஃபயர் சர்வீஸை விட்டேன். ஆனால் நான் போலீஸ் எடுத்ததுக்கு தான் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு. இன்றைக்கி நானே அவங்க வீட்டில் போலீஸாக இருக்கும்போது நாளைக்கு நான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பேன். நான் என்னோடய ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். எவ்வளோ பேரும் இருக்கீங்க. நான் என்னோடய ஸ்பீச்சை நான் கண்டிப்பாக அடுத்து என்னோடய எஸ்ஐ ஆகிட்டு நான் இங்கே வந்து பேசுவேன். நான் விட மாட்டேன். எல்லாருக்கும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அவங்க அப்பா அம்மா தான். எனக்கான ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது எங்கள் அப்பா தான், எங்கள் நானப்பா. அவர் தான் எங்கள் தாத்தாவை என்னால் கூப்பிட்டு வர முடியல. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார். அவரோட பென்ஷனை வச்சு தான் எங்கள் ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்கு. வீட்டுக்கு நான் மொதல் பையனை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்து இருக்க 2 பேர் என்னை தம்பி இருக்கான், பாப்பா இருக்காங்க. அவங்கள பார்க்கறது, அவங்கள வச்சுக்கிட்டு என்னை படிக்க வர்றது ரொம்ப கஷ்டம். என்னை வேலைக்கு தான் அனுப்ப பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தாரு. அதுக்காக எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றியை தெரிவித்து வச்சுக்கிறேன். ஆகாஷ் அகாடமிக்கு நான் ரொம்ப பெரிய இந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஆகாஷ் சாருக்கும் இந்த அகாடமிக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.